ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டார்க் ஸ்கின் டோனை எப்படி பிரைட் ஸ்கின் டோனாக மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு இமேஜை செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்டில் போய் கலர் ரேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுதா. இதில் சாம்பிள்டு கலர்ஸ் நமக்கு தேவையில்ல, ஸ்கின் டோன் வேணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கின் டோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபியூசினஸ் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த இமேஜுக்கு என்ன வேரியேஷனோ அது மட்டும் வச்சா போதும். இந்த இமேஜ்க்கு இதெல்லாம் செட் ஆகலை, நமக்கு அந்த ஒயிட் போர்டில் நம்ம இமேஜ் கரெக்டாக தெரியணும். ஓகே ஓகே இப்போ தெரியுது. ஸோ இது ஓகே, கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இமேஜ் இப்போ ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு, அந்த டார்க் ஸ்கின் டோன். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சாலிட் கலர், இதில் ஃபுல் ஒயிட் நம்ம வைக்கணும். ஃபுல் ஒயிட் வச்சிங்கன்னா நம்ம இமேஜ் ஃபுல் பிரைட்டாக மாறிடும். ஓகே 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 இப்போ மாறினோடனே ரைட் சைடில் நார்மல் அப்படின்னு இருக்கா, இந்த நார்மலை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள சாஃப்ட் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இமேஜ் பிரைட்டாக மாறிடுச்சு. பட் இருந்தாலும் ஃபினிஷிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம முடிச்சே ஆகணும். அப்போ தான் இமேஜ் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் இப்போது டபுள் ரைட் கிளிக் பண்ணுங்கள், கலர்ஃபில் ஒனில் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்லேயிங் லேயர் அப்படின்னு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா. ஸோ அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இமேஜோட அந்த டோன் மாறுறதுக்கு. உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இமேஜுக்கு என்னவோ அது மட்டும் வச்சா போதும். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணலாம். சாரி, இதை நம்ம ஆல்ட் கிளிக் பண்ணி தான் ட்ராக் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் இன்னொரு லேயர் வரும். ஓகே வந்துருச்சு. இதுக்கு வேரியேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே டன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அப்பர் இமேஜில் இருக்கிற அந்த கலரை கிளிக் பண்ணணும். ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கலர் ஃபில் ஒன்லேயே அதை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ஒரு விண்டோ. ஸோ இதில் ஸ்லைட்டாக கொஞ்சம் ரைட் சைடு வச்சுட்டு அண்ட் தென் கீழே அந்த எல்லோயிஷ் கொண்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, உள்ள பிரைட் கலர். உங்களுக்கு வேரியேஷன் எல்லாம் தெரியும். ஸோ நமக்கு ஓகே இது போதும். ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போது பிரைட் கலராக மாறிடுச்சு. அண்ட் தென் ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சிடலாம். இப்போ ஒப்பாசிட்டி மாற்றினா பாருங்களேன், டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி இருக்குது. ஓல்டு ஸ்கின் டோன் போயிடுச்சு. பட் இது ஒரு 79, 80 கிட்ட இருந்தால் போதும். ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம இமேஜ் இப்போது டன் ஆகிடுச்சு. ஒரு டார்க் ஸ்கின் டு ஒயிட் ஸ்கின், பிரைட் ஸ்கின்னை எப்படி மாற்றணும்னு நம்ம இதில் ஈஸியான ஸ்டெப்ஸில் பார்த்தோம். ஓகே காய்ஸ், இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட இமேஜஸில். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய், தேங்க்யூ வெரி மச்.